அத்தியாயம் 1. அதிர்ச்சி. மிஸ் சுப்ரியா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? அந்த நடுத்தர வயது டாக்டர் நெற்றியை சுருக்கி கொண்டே கேட்டார். கையில் மெடிக்கல் ரிப்போர்ட். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் டாக்டர், பயம் பரவிய கண்களுடன் சொன்னாள் சுப்ரியா. இதுக்கு முன்னாடி மேஜர் சர்ஜரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? எஸ் டாக்டர், 6 மந்த் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரைட் லெக் ஃப்ராக்சர் ஆச்சு. சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்மா? பிஹெச்ஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர், நபி மும்பை. ஏம்மா அவ்வளோ தூரம்? என் கசினோட மேரேஜுக்கு போயிருந்தேன் டாக்டர், அங்கே தான் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஓகே, சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சாம்மா? எனிதிங் ரிலேட் டு ஹெல்த் ஆர் லெக்? நோ டாக்டர், காலெல்லாம் சரியாயிடுச்சு. பட் ரொம்ப காலம் அப்புறமா பிளட் வாமிட்டிங் வந்துச்சு. 2 டைம்ஸ் விட்டுட்டேன். அப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டலை அப்ரோச் பண்ணேன். உங்கள் டிலே ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு சுப்ரியா. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ டிலே? ஃபஸ்ட் டைம் சம் ட்ராப் தான் டாக்டர் வந்துச்சு. செகண்ட் டைம் வந்தப்போ ஒர்க் ப்ரெஷர்னால் வர முடியல. 1 மந்த் ஆயிடுச்சு. மறுபடியும் பிளட் வாமிட்டிங் வந்துருச்சு. அதான் ஆஃபீஸ் கூட லீவ் போட்டுட்டு வந்துட்டேன் டாக்டர். நல்ல ஆஃபீஸ் போனீங்கம்மா நீங்கள். எனிஹவ், உங்களுக்கு யூரின் நார்மலாக போதா? இல்லை டாக்டர், கொஞ்சம் விட்டு விட்டு தான். அதிகமாக தண்ணி குடித்தாலும் கம்மியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஏதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்களா? நோ டாக்டர். டாக்டர் பரத்வாஜ் ஏதும் பேசாமல் கழட்டி வைத்திருந்த கண்ணாடியை கண்ணில் பதித்து மீண்டும் ரிப்போர்ட்டை படிக்க துவங்கினார். இடையில் பிஹெச்ஆர் ஹாஸ்பிட்டல் சர்ஜரி ஃபைலையும் வாங்கி படித்தார். 8 அமைதியான நிமிடங்களுக்கு பிறகு, மிஸ் சுப்ரியா, நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கு சுற்றி வளைச்சி சொல்ல விரும்பலை. உங்கள் உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துட்டு வருது. இந்த கண்டிஷனை எம்ஓஎஃப்னு சொல்லுவோம், அதாவது மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். கிட்டத்தட்ட லாஸ்ட் சர்வைவல் மூடில் இருக்கீங்கம்மா. சுப்ரியாவின் வெள்ளை நிற முகம் லேசாக சுருங்கி போனது. நெஞ்சில் ஏதோ லேசாக ஒளி பரவ நெற்றியில் சில வியர்வை துளிகள். சன்னமான குரலில் பேச ஆரம்பித்தாள். டாக்டர், எதனால் இப்படி ஆச்சு? சர்ஜரியெல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சது. நான் கொஞ்ச நாள்லேயே நடக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இருக்கலாம் மிஸ் சுப்ரியா, பட் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து 3 மாதம் செக்கப்புக்கு வர சொல்லியிருப்பாங்களே, போனீங்களா? இல்லை டாக்டர், அதான் பிரச்சனை. பொதுவாக விபத்து காயங்கள் ஏற்படுறப்போ நம்ம உடம்பு அதை சமாளிக்க சில கெமிக்கல்ஸ் அனுப்பும். அந்த கெமிக்கல்ஸ் காயம் இருக்கிற செல்ஸ் டிஷ்யூஸ் மேலே பரவி காயத்தை குணப்படுத்த உதவும். இந்த வகையில் தான் வெளியே இருந்து வர்ற கெட்ட கிருமிகள் கூட அழிக்கப்படுது. ஆனால் உங்கள் உடம்பு ஓவராக அதுக்கு ரியாக்ட் ஆகி ஹெல்த்தாக இருக்கிற உங்களுடைய ஓன் செல்ஸ் அண்ட் டிஷ்யூவையே காயப்படுத்திட்டு இருக்கு. டாக்டர், அப்போது அவங்க சர்ஜரியை சரியாக பண்ணலையா? நோ மிஸ் சுப்ரியா, நீங்கள் ரெகுலராக செக்கப்புக்கு போயிருக்கணும். அட்லீஸ்ட் பிளட் வாமிட்டிங் வந்தப்போதும் டாக்டரை பார்த்துருக்கணும். அதை நீங்கள் செய்யலை. இப்போது உங்கள் லங்ஸ் சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்னியும் செயலிழந்துட்டு வருது. டாக்டர், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சுப்ரியா. டாக்டர், இதை எப்படியாவது க்யூர் பண்ண முடியுமா? சாரிம்மா, உன் உடம்பு அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அத்தியாயம் 2. அச்சம். டொப் டொப் டொப். கதவு பலமாக தட்டப்பட்டது. கிழவி காந்தம்மா பயந்து போய் ஒரு ஓரமாக நின்று கொண்டாள். மருமகள் லட்சுமி சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்து முகத்தில் வழிந்திருந்த வியர்வையை முந்தானியால் துடைத்து கொண்டே கதவை திறக்கப் போனாள். ஏம்மா லட்சுமி, கதவை திறக்காத. வட்டிக்கார பத்மசாமி வந்திருக்கான். 4 மாசமா அவனுக்கு வட்டி கொடுக்கல. அத்தை, அவன் வந்தா சும்மா இருக்க மாட்டானே. வீட்டில் வேற அவர் இல்லை, என்ன பண்றது? பொறுமா, உள்பக்கம் கதவு மூடி இருக்கு, போயிடுறானா பாப்போம். ஏ கிழவி, கதவை தோற. நீ உள்ளதான் இருக்குன்னு தெரியும். திறக்கிறியா இல்லை கடப்பாறை கொண்டாந்து உடைக்கட்டுமா? டே முனியப்பா, பக்கத்து வீட்டில் கடப்பாறை வாங்கிட்டு வாடா. காந்தம்மா அதற்கு மேல் தாமதம் செய்யாமல் வேகமாக நடந்து கதவை திறந்தாள். பத்மசாமி கையில் கடப்பாறையுடன் நின்று இருந்தான். பக்கத்தில் சித்தப்பா மகன் வேலப்பன். கிழவியே, இன்னும் 2 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கணும். கதவை இடிச்சு தள்ளியிருப்பேன்.
உள்ளே இருந்துட்டே கதவு திறக்க மாட்டேன். சரி. உன் மகன் எங்க? ராசா காட்டுக்கு போயிருக்கான் ராசா. எப்போ வருவான்? தெரியல ராசா. வட்டி காசுங்க 4 மாசமாச்சு. 10 நாள்ல கொடுத்துருவான் ராசா. அதுக்காகத்தான் ராப்பால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். 4000 பெரிய காசு இல்ல, கொஞ்சம் ஒரு ராசா, கண்டிப்பா கொடுத்துருவான். எத்தனை மாசம் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் 10 நாள்ல கொடுக்கலன்னா வேலைப்ப உங்க வீட்டுல வந்து தங்கிடுவான். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஊர்மானம் போகாம பாத்துக்குங்க. வேலைப்பா, அந்த துணி பையா பரன் மேல வச்சுட்டு வாடா. இந்த பாரு கிளவி, 10 நாள்ல காசு வரணும், இல்லைன்னா. லட்சுமி கண்களை கசைக்கு கொண்டே உள்ளே போனாள். கிழவி தலையை குனிந்து கொண்டாள். பத்மசாமி வெளியே எழுந்து போனார். வேலப்பனும் கூடவே போனான். காந்தம்மா சமையலறை பக்கம் சென்று வடித்த சாதத்தை இலையில் மடித்து பழைய நெய் டப்பாவில் குழம்பை ஊற்றிக்கொண்டு காட்டை நோக்கி போனாள். 1 மணி நேரம் ஓயாமல் நடந்ததில் காடு வந்தது. மகன் அத்தப்பன் விறகு வெட்டி கொண்டிருந்தான். ஓய் அத்தப்பா! அத்தப்பன் திரும்பி பார்த்து நடந்து வந்தான். என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? அந்த புறம்போக்கு பத்மசாமி வட்டி காசு கேட்டு வீட்டுக்கு வந்துட்டான்டா. தரலன்னா அவன் சித்தப்பா மாமன் வேலை பண்ண வீட்டில் தங்க வச்சிடுவானாண்டா. கழுத அவ்வளோ தூரம் போயிட்டானா? இதுக்கு மேலே வளர்த்தக்கூடாதுடா. வட்டி காசாச்சும் கொடுத்து போடணும். சரி சரி, நீ போய் பம்பு செட்டு தோற. இந்தா சாவி, நான் இப்போ வந்துடுறேன். காந்தம்மா பம்பு செட் திறந்து விட்டு காத்திருக்க அத்தப்பன் கையில் 2 சாவிகளை எடுத்து வந்தான். பம்பு செட் உள்ளே ஒரு பெரிய அலமாரி இருந்தது. அதை திறந்தான். அதனுள் லாக்கர். அதையும் திறந்தான். உள்ளே 50 பெட்டிகளில் கூட அடைக்க முடியாத அளவிற்கு பணம். அத்தியாயம் 3. ஆசை. பரபரப்பான சாலையில் நீல நிற ஸ்விஃப்ட் விரைந்து கொண்டிருந்தது. சுப்ரியாவின் காதுக்குள் டாக்டர் சொன்ன வார்த்தைகள் ரீங்காரம் அடித்தது. சுப்ரியா, நீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுத்து பார்ப்போம். உங்க அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? சுப்ரியா மொபைலை எடுத்தாள். கலக்கத்துடன் அம்மாவை கூப்பிட்டாள். எதிர்முனையில் சத்யகலா. ஹலோ, என்னம்மா பண்ற? டிரைவிங் பண்ணிட்டு இருக்க மம்மி. எத்தனை முறை சொல்றது டிரைவிங் பண்றப்போ போன் பண்ணாதேன்னு. ஸ்லோவா தான் மம்மி ஓட்டிட்டு இருக்கேன். மம்மி, 1 வீக் டெல்லி வரைக்கும் போறேன், சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். என்னம்மா திடீர்னு? கம்பெனியில் ட்ரைனிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணணுமா? சரி, எப்போ கிளம்புற? இன்னைக்கு ஈவினிங்மா. வீட்டுக்காவது வந்துட்டு போயேன். இல்லை மம்மி, டைம் ஆகிடும். நான் ரூம்ல இருந்து அப்படியே கிளம்புறேன். பதிலை எதிர்பார்க்காமல் போனை அணைத்தாள். கண்ணிலிருந்து பொட்டு பொட்டாக நீர்த்துளிகள். விரைந்து கொண்டிருந்த காரை வலது பக்க ரோட்டில் நுழையவிட்டு 5 நிமிடத்தில் வந்த GF மாலில் இறங்கினாள். அரை மணி நேரத்தில் ஷாப்பிங் முடிந்து மீண்டும் காரை உசுப்பினாள். 20 நிமிட பயணம். ஜோஸ் ஃபேஷன் யூனிசெக்ஸ் சலூன். ஊட்டி அளவு ஏசியில் குளிராக இருந்தது. தென்பட்ட வெள்ளை முகங்கள் பணக்காரத்தனமாய் தெரிய சுப்ரியா ரிசப்ஷனில் அருண் அவைலபிளா என கேட்டாள். சில நிமிடங்களில் ஹேர் ஸ்டைலிஷ் அருண் ஒரு அறையில் தெரிய ஸ்டைலிங் சேரில் உட்கார்ந்தாள். என்ன மேம், வழக்கான லைட் ஹேர் ஸ்டைலா என கேட்டான். பாப் கட் என்றாள். என்ன மேம், 5 சென்டிமீட்டர் கூட வெட்ட மாட்டீங்க, இப்போ பாப் கட்டுன்னு சொல்றீங்க? ஆர் யூ ஷுவர்? எஸ் அருண், போறப்பாவது எனக்காக வாழ்ந்துக்கிறேன். புரியல மேம். டெல்லி போறேன் அருண், அதான் ஃபார் எ சேஞ்ச். ஓகே ஓகே, நைஸ் மேம், சூப்பரா பண்ணிடலாம். சற்று நேரத்தில் கழுத்தை ஒட்டிய பாப்கட் அலை அலையாய் பரவ வெட்டப்பட்ட அடர்த்தியான கூந்தல் டேபிள் மேல் வைக்கப்பட்டது. அருணிடம் நன்றியை உதிர்த்துவிட்டு கண்ணாடியை கூட சரியாக பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினாள். தாதாபாய் நகர். தரைதளத்தில் இருந்த ரூம் கதவை திறந்தாள். இவ்வளவு நேரம் மண்டியை கூட இந்த ஹாரன் சத்தமும் எங்கு பார்த்தாலும் சிதறி கிடக்கும் மனித தலைகளும் இல்லாமல் அமைதியாய் இருந்தது. ஜில்லிட்ட ஏசியில் சிறிது நேரம் இருந்துவிட்டு குளிக்கப் போனாள்.
அரை மணி நேரம் கழித்து உடை மாற்றி பின் வலதுபுறமாக திரும்பி முழுநீள கண்ணாடியை பார்த்தாள். சதைப்பற்றான முகத்தில் கருப்பு கவுனி அரிசியில் செய்யப்பட்டதை போன்று உருவங்கள், நீளமான மூக்கின் கீழே ரோஸ் நிற உதடுகள், ஐஸ் கட்டிகள், வழுக்கி விழும் கன்னம், கழுத்து வரை வெட்டப்பட்ட பாப்கட், மொட்டை வடிவில் தலையை சுற்றி அழகாய் தெரிய வெளிநாட்டு ஷாம்பு மணமணத்தது. பல நாள் தயக்கப்பட்ட இந்த ஆசை நிறைவேற வாஷ்ரூமில் இருந்து வெளிப்பட்டு ஹாலில் இருந்த ஷாப்பிங் பேக்கை திறந்து பளபளக்கும் கத்தியை எடுத்தாள். அத்தியாயம் 4. பதட்டம். அத்தப்பன் லாக்கரில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு காந்தாமாவை அனுப்பி 4 அடி தூரம் நடந்தான். கருப்பு மண் காலில் ஒட்டி கொள்ள கொஞ்ச தூரத்தில் பெரிய கிணறு, அதனை ஒட்டி 4-5 தென்னை மரங்கள். அத்தப்பன் கிணற்றின் உள்ளே குதித்து ஆழமாக சென்று 2 கனமான பாலித்தீன் பைகளை எடுத்தான். அதில் ஒன்று பலமான பாதுகாப்பில் இருக்க மற்றொன்றை உள்ளேயே வைத்துவிட்டு இன்னொன்றை எடுத்துக்கொண்டு மேலே வந்தான். 20 தங்க மோதிரங்கள் அதில் இருந்தது. அதை பாக்கெட்டில் அடைத்த போது செல்போன் வலியால் துடித்தது. ஹலோ அத்தப்பா, எங்க இருக்க? வீட்டில் தாவதியா? இப்போ டவுனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். டவுன்ல என்ன வேலை? நம்ம பசங்க பிட் பாக்கெட் அடிச்ச மோதிரம் கொஞ்சம் இருக்கு, அதை பிஸ்கட்டா மாத்தணும். அதான் கரீம்பாய் கிட்ட போயிட்டு இருக்கேன். அதை விடு, ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் சரியா? என்ன உதயா? ஒரு பையனை தூக்கணும். தூக்கிடலாம், டீட்டெயில்ஸ் சொல்லுப்பா. எஃப்சி பேக்கரி ஓனர் ராமசங்கரனோட பையன் சரஸ்வதி வித்யாலயாவில் படிக்கிறான். ஒரு 2 நாள் யார் கண்ணுக்கும் படாம வச்சிருந்தா போதும். என்ன, எப்பவுமே ஆளை முடிக்கிறது தானே வழக்கம். இது அந்த மாதிரி விஷயம் இல்லை, சும்மா ஒருத்தங்களை மிரட்டணும், அவ்வளோதான். பண்ணலாம். ரேட் எவ்வளோ கிடைக்கும்? நீ என்ன எதிர்பார்க்குற? 25 லட்சம். 30 தரேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. குறிப்பா போலீஸ் நாயங்க மோப்பம் பிடிக்கவே கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஓகே. பையனோட ஃபோட்டோ அருணாச்சலத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸ்கூல் அட்ரஸு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபோட்டோ பின்னாடி இருக்கும், பார்த்துக்கோ. அப்புறம் ஆள் ஏதாவது தேவையா? இல்லை உதயா, நம்ம பசங்களே இருக்காங்க. பையனை எந்த இடத்துல வைக்க போற? என்னப்பா புதுசாக கேட்குற? தொழில் செய்கிற இடத்த சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சரி, வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட அட்வான்ஸ் 5 லட்சம் வாங்கிக்கோ. ஓகே உதயா. அத்தப்பன் செல்போனை கீழே வைத்து விட்டு அந்த பாலித்தீன் பையில் மோதிரங்களை அடித்து மீண்டும் கிணற்றில் தூக்கி போட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் அழுக்கு சட்டையுடன் பஸ் ஸ்டாப்பில் நின்றான். பால்சாவடி பஸ் வர அடுத்த 1 மணி நேரத்தில் ஊர் வந்தது. பஸ்ஸில் இருந்து இறங்கி அருணாச்சலம் போட்டோ ஸ்டுடியோவை நோக்கி நடந்தான். உதயன் அனுப்பிய போட்டோவை வாங்கி கொண்டு மெயின் ரோடுக்கு வர கருமை நிற ஆம்னி வேன் தயாராய் நின்றிருந்தது. மாலை 5 மணி. சரஸ்வதி வித்யாலயா தமிழை கொன்றுவிட்டு ஆங்கிலத்தில் புதைந்திருந்தது. சின்ன சின்ன குழந்தைகளின் முகத்தில் வீட்டிற்கு செல்லும் மகிழ்ச்சி வெள்ளம். அவர்களின் கையை பிடித்திருந்த ஆயம்மாக்கள் சோர்ந்திருந்து குழந்தைகளை வேனில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். டிரைவர்களின் ஹாரன் சத்தமும் ஒரே நேரத்தில் அனைவரும் கூடியதால் ஏற்பட்ட தற்காலிக தூசு படலங்களும் முகத்தில் பரவ காக்கி பேண்ட் சட் அணிந்திருந்த டிரைவர் ஒரு பஸ்ஸில் ஏறி அங்கிருந்து 4-5 குழந்தைகளை பார்த்து மீண்டும் கீழிறங்கி மீண்டும் பக்கத்து பஸ்ஸில் ஏறி பார்த்தான். அங்கு சப் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் நின்று இருந்தார். அத்தியாயம் 5. அதிர்ச்சி. சுப்ரியா பளபளத்த கத்தியை ஒரு வெளிநாட்டு ஹேண்ட்பேக்கில் அடைத்து வீட்டை பூட்டை விட்டு வெளியே வந்து தூங்கிக் கொண்டிருந்த காரை தட்டி சாலையில் உயிர்ப்பித்தாள். சில மணித்துளிகளில் ஜான்சன் இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் கண்களில் பிரம்மாண்டமாய் தெரிய காரை நுழைய விட்டு பார்க்கிங் ஸ்லாட்டில் சேர்த்து விட்டு 5 நிமிடம் நடந்து இடது பக்க மாடிப்படிகளில் ஏறி லிப்டை திறந்தாள். லிப்ட் வேகமாக அவளை தூக்கி கொண்டு மேலே செல்ல அதிலிருந்து விலகி காரிடாரில் வேகமாக நடந்து வாஷ்ரூமில் நுழைந்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தாள். மேம், நான் சுப்ரியா பேசுறேன். சுப்ரியா? சுப்ரியா, சொல்லுமா. மேம், எங்க இருக்கீங்க? காலேஜில் தாம்மா. மேம், பி பிளாக் 4th floor ரெஸ்ட் ரூமுக்கு வர முடியுமா? எனக்கு கிளாஸ் இருக்கேம்மா. என்ன சடனா காலேஜுக்கு வந்திருக்கியா? வாங்க மேம், கொஞ்சம் முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? சரி இருமா, 10 மினிட்ஸில் வரேன். ப்ரொஃபசர் ஹேமலதா 20 நிமிடங்கள் கழித்து காட்டன் சேரியில் வனப்பாய் தெரிய நரைத்து விட்ட தலைமுடிகள் ஹேர் டையில் பதுங்கி இருந்தது.
என்னம்மா இங்கே இருக்க? ஆஃபீஸ் வர வேண்டியதானே? மேம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். வாம்மா, ஆஃபீஸ் ரூம் போவோம். இங்கே எதுக்கு பேசிக்கிட்டு? இல்லை மேம், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ப்ரைவசி தேவைப்படுது. சரி சொல்லுமா. அதற்குள் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வர, சுப்ரியா முகம் பார்ப்பது போல் கண்ணாடியை பார்த்து தலைமுடியை சரி செய்ய ஹேமலதா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். அந்த பெண் சில நிமிடங்களில் அங்கிருந்து கிளம்ப, மேம், 2022 நான் ஹை ரேங்க் வந்தேன்ல? ஆமாம்மா. அப்புறம் ஏன் மேம் எனக்கு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல? அதான் சொன்னேன்னும்மா, மாளவிகா அவனோட ப்ராக்டிகல்ஸ் நல்லா பண்ணுறா, ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணதுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு. எஸ் மேம் சொன்னீங்க, ஆனால் இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். என்னம்மா பேசுகிற, புரியலையே. இல்லை மேம், நீங்கள் மாளவிகா ஃபேமிலிக்கிட்ட இருந்து 10 லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஸ்காலர்ஷிப்பை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நோனோ, இல்லைம்மா, நான் அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் இல்லை. அந்த ஆஃபர்ஸ் மொத்தமும் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ்மா. அப்புறம் ஏன் மேம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு உங்கள் பொண்ணு யார் கூடவோ சுற்றுறா, வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் இன்னும் கெட்டு போயிடுவோன்னு சொன்னீங்க? அது அது எதுக்கு மேம் உங்களுக்கு இந்த கேவலமான புத்தி? இதனால எங்கள் வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியுமா? 2 நிமிடங்கள் யோசித்து திடீரென ஹேமலதாவை தலையில் அடிக்க, விருட்டென்று கத்தியை எடுத்து சோரில் தள்ளி வலது கையின் முதல் 3 விரல்களையும் வெட்டி எடுத்தாள். ஹேமலதா அலற, இனி நீ யாருக்கும் சைன் போட முடியாது. போலீஸில் போய் சொல்லு. கையை ஏன் வெட்டுனாங்கன்னு கேட்டா, காலங்காலமாக லஞ்சம் வாங்கிட்டு பல பேரோட லைஃபுக்கு எடுத்தேன்னு சொல்லு. ஹேமலதா மயங்கி வீழ்ந்தாள். ரத்தம் தரையை நனைக்க வாஷ்ரூமில் யாரோ இருந்தார்கள். அத்தியாயம் 6. வினை. பஸ்ஸில் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் பயந்து போன டிரைவர் அவருக்கு ஒரு வணக்கம் வைத்தான். என்ன தம்பி, பஸ் எடுக்கணுமா? இல்லை சார், இன்னும் பசங்க வர வேண்டியிருக்கு, விண்டோவை ஓப்பன் பண்ணலான்னு வந்தேன். சரி தம்பி, பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் யாரோ ஒரு பையனிடம் பேசி கொண்டிருந்தார். யாரோ உறவுக்காரன் பையன் போல் தோன்றியது. 2 ஜன்னல்களை திறந்துவிட்டு வேகமாக வெளியே வந்து ஆம்னி வேனில் ஏறிக்கொண்டான். அண்ணே, டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு, உள்ள போலீஸ் இருக்கான். டார்கெட்லாம் மிஸ் ஆகலை, பையனை தூக்கியாச்சு. எஸ்ஐ பஸ்ஸில் ஏறுறத பார்த்தோம், உனக்கு சொல்லான்னு பார்த்தா நீயும் உள்ளே போயிட்ட. ஃபோன் பண்ணியிருந்தா மாட்டியிருப்போம். அண்ணே, பையனை எப்படி தூக்கினீங்க? விடு, அதெல்லாம் இருக்கட்டும். இவனை ஃபோட்டோ எடுத்து உதயாவுக்கு அனுப்பு, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மூடியிருந்த கோணி பையை உருவ 8 வயது பையன் மயங்கி இருந்தான். வாசு காக்கி சட்டையை கழட்டி தூக்கி எறிந்து அந்த பையனை கைத்தாங்களாக பிடித்து போன் கேமராவை கிளிக் செய்தான். ஆம்னிவன் இயக்கத்தில் இருக்க போட்டோ சரியாக வரவில்லை. மீண்டும் எழுந்து உதயாவின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பினான். அத்தப்பனுக்கு உதயாவிடமிருந்து போன் வர அதை காதில் உரசினான். அத்தப்பா, என்ன பண்ணி வச்சிருக்க? நான் சொன்ன பையன் அவன் இல்லை. என்ன சொல்ற? நீ போட்டோவில் அனுப்பின பையனை தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். முதல்ல நீ அந்த போட்டோவை அனுப்பு பார்ப்போம். வாசு, அந்த போட்டோவை அனுப்புடா. வாசு அனுப்பி வைக்க, அத்தப்பா, இது நான் அனுப்பின போட்டோவே இல்லை. இரு, நான் அருணாச்சலத்துக்கிட்ட பேசிட்டு வரேன். உதயா போன் கட் செய்ய அத்தப்பன் தலையை கீறிக்கொண்டு இருந்தான். அதற்குள்ளாக வேன் நகர்ப்புற சாலையை தாண்டி ஒரு மண் ரோட்டில் விரைந்து ஒரு முட்புதரின் அருகே நின்றது. வேனில் இருந்த அத்தப்பன் கீழிறங்கி முன்னால் நடக்க, வாசுவும் அடியாட்கள் 2 பேரும் அந்த பையனை தூக்கி போனார்கள். உள்ளே இருந்த பெரிய பாழடைந்த பட்டறை தூசியை மிதக்க விட, அத்தப்பன் தும்பிக் கொண்டே பக்கவாட்டு பகுதியில் நுழைந்து ஒரு இரும்பு சேரில் உட்கார்ந்து தலையை தேக்க, கீழே ஏதோ பழைய குடித்துவிட்டு சரக்கு பாட்டில் ஸ்டைலாக நிற்க அதை காலால் எட்டி உடைத்தான். அது உடைந்தது. மறுமுனையில் செல்போன் திமிர, அத்தப்பா, அருணாச்சலம் சொதப்பிட்டான், போட்டோவை மாத்து குடித்துட்டு இருக்கான். இதுக்குதான் ஒரு டச் போன் வாங்கிக்கன்னு சொல்றது. அதெல்லாம் என் தொழிலுக்கு வராது. சரி, பையனை என்ன பண்றது அதை சொல்லு. இன்னும் என்ன பண்றது? பையனை எங்கேயாவது விட்டுடுங்க, டீலை கேன்சல் பண்ணிடலாம். விளையாடுறியா? சப் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல வச்சுட்டே பையனை தூக்கி இருக்கோம். ஹை ரிஸ்க். இந்நேரம் அந்த எஸ்ஐ செம்ம கான்ல தேடிட்டு இருப்பான். வேற என்ன பண்றது? பையனை யாருன்னு விசாரிச்சு பாரு. பெரிய இடமா இருந்தா டிமாண்ட் ஏதாவது வைக்கலாம், இல்லைன்னா அறுத்து போட்டுற வேண்டியதான். எப்படி இருந்தாலும் எனக்கு அமௌண்ட் வேணும், புரியுதா? நீ வேற நேரம் காலம் புரியாம. சரி வை, நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன்.
1 மணி நேரம் கழித்து உதயன் சொன்ன செய்தி நால்வருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அத்தாப்பா, அந்த பையனை கூட்டிட்டு சேஃபான இடத்துக்கு போயிடு. அது எஸ்ஐ ராம்குமாரோட பையன். அத்தியாயம் 7. இன்பம். சுப்ரியா ரேணுகா தேவியின் முன் சோஃபாவில் உட்கார்ந்தாள். வேலையால் கொடுத்து விட்டு போன பைனாப்பிள் ஜூஸ் உதட்டுக்கு போக ரேணுகா தேவி மேலும் கீழும் அவளை பார்த்து கொண்டே, என்னம்மா இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியா இருக்க? நான் சின்ன பொண்ணு தான் ஆண்டி, ஜஸ்ட் 26. இல்லம்மா, பார்த்தா அப்படி தெரில, 20 வயசு மாதிரி தான் இருக்க. என்ன பண்றது ஆண்டி, போற வர்ற பசங்களை மயக்கணும்ல. சுப்ரியா, இன்னும் அதெல்லாம் நீ மறக்கலையா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட்மா. சர்வேஷுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கு. தெரியும் ஆண்டி, ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ராமபூஷனோட டாக்டர் தானே? ஆமா. ரொம்ப பெரிய இடம் இல்லை ஆண்டி? ஆமாம்மா. நான் சர்வேஷை லவ் பண்றேன்னு சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஆண்டி? பணத்துக்காக நான் மயக்கட்டேன்னு தானே? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன், என்னன்னு கேக்குறீங்களா? சுப்ரியா செல்போனை உயிர்ப்பித்து ஆடியோவை ஓட விட்டாள். அக்கா, நீங்க சர்வேஷ ஒரு அயோக்கியன்னு சொன்னதை நான் நம்பல. அவன் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டான்ற வெறுப்புல சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே அவன் ரொம்ப மோசம்க்கா. பல பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருக்கான். உங்களை லவ் பண்ணி ஏமாத்துதான் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா என்ன லவ் பண்ணி ஏமாத்துனதுக்கு நிறைய ஆதாரம் வச்சிருக்கேன்க்கா. அவன் என்கிட்ட வழிஞ்சு பேசின நிறைய ஆடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. தேவைப்பட்டா நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவனை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. என்னால அவனை தனியா எதிர்த்துக்க முடியுக்கா. எங்க வீட்டுல தெரிஞ்சா என்னை அடிச்சே கொண்டுடுவாங்க. செல்போனில் ஆடியோ நிற்க ரேணுகா தேவி பதற்றத்தோடு பார்த்தாள். நான் அப்பவே சொன்னேன் உங்க பொலியோட லட்சணத்தை. ஆனா என்னதான் நீங்க குற்றவாளி ஆகுனீங்க. 2 வருஷம் என் பின்னாலேயே திரிஞ்சு லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கிடைச்சதும் என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டான். இதை நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு எனக்கு நீங்க கொடுத்த சர்டிபிகேட் என் பிள்ளைய மயக்குனவ. சர்வேஷ் என்னை கழட்டி விட்டுட்டு ஆர்கே இண்டஸ்ட்ரி ஸ்டார்டரை லவ் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவன் லவ் பண்ணது ஆர்த்தின்ற பொண்ணை. அந்த பொண்ணு பேசின ஆடியோ தான் இப்போ நீங்க கேட்டது. இன்னும் சில முக்கியமான ஆடியோஸும் இருக்கு. ஆர்த்திய கழட்டி விட்டு தான் இப்ப இருக்கிற பொண்டாட்டிய லவ் பண்ணான், அதுவும் பணத்துக்காக. ரேணுகா தேவி கையில் தேல் கொட்டியது போல் மட்டுமில்லாமல் இன்னொரு கையில் விஷப்பாம்பு கொட்டியது போல் பார்த்தாள். என்ன ஆண்டி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் உங்க மருமகளுக்கு ஏற்கனவே அனுப்பி வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துல அவங்கள நீங்க இங்க எதிர்பார்க்கலாம். வெளியே காரின் ஹாரன் சத்தம் பலமாக கேட்டது. அத்தியாயம் 8. பயணம். எஸ்ஐ ராம்குமார் மகனை கடத்திய அத்தப்பன் பயந்து போய் அந்த இடத்தை காலி செய்து தன்னுடைய ஊரின் காட்டுக்குள்ளே அவனை பதுக்கி வைத்தான். மறுநாள் காலை உதயாவிடமிருந்து போன். அத்தப்பா, ஏதோ ஆனது ஆகிடுச்சு. அந்த பையனை ஃபாத்திமா சூப்பர் மார்க்கெட் கிட்ட விட்டுரு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம், பிரயோஜனம் இல்லையே. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. இன்னொரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, 2 நாள் போரு, இந்த பிரச்சனை முடியட்டும். சும்மா அணைத்திட்டு இருக்காத. அத்தப்பன் பதில் சொல்லாமல் போனை அணைத்தான். டேய் வாசு, சுந்தரம், அந்த பையனை பாத்திமா சூப்பர் மார்க்கெட் கிட்ட விட்டு வந்துடுங்கடா. எஸ்ஐக்கு புள்ளியா பிறந்துட்டு நம்ம உயிரை வாங்குறானுங்க. கம்பி கடைக்காரன் பையனை தூக்கி இருந்தா கூட 5 10 தேறி இருக்கும். தூக்கிட்டு போங்கடா. அத்தப்பன் தோளில் மாட்டியிருந்த துண்டை இடுப்புக்கு மாற்றி வேட்டியை கழட்டி கிணற்றில் குதித்து ஆழத்தில் தட்டுப்பட்ட ஒரு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு மேலேறி சைக்கிள் ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். மனைவி லட்சுமி துணிகளுடன் சண்டை போட்டுக்கொண்டு வெளுக்கும் முயற்சியில் இறங்க இவன் வந்ததும் சண்டையை பாதியில் நிறுத்தி விட்டு வந்தாள். என்னங்க ஒரு விஷயம்? சொல் லட்சுமி. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அம்மா எங்க? சொம்பில் தண்ணியை எடுத்து கொண்டு வந்த லட்சுமி, அத்தை ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. எங்க என் தங்கச்சி பொண்ணு ஆளாயிருக்கா, ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவா. என்ன லட்சுமி அவ்வளோ தூரம் போயிட்டு வரன்ற? காசு வேணுமே. அதுவும் இல்லாம போனா சீரு ஏதாவது செய்யணும்ல. அதெல்லாம் இல்லைங்க, எங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு வர மட்டும் காசு கொடுத்தா போதும். சரிம்மா, போயிட்டு தான் வா. எப்போ கிளம்பணும்? சாயங்காலமா கிளம்புறேங்க. சரிம்மா. நைட்டுக்கு கொஞ்சம் சோறு வச்சுட்டு போயிடு.
காட்டிலேருந்து கீரை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், அதையும் செஞ்சிரு. சரிங்க, செய்கிறேங்க. லட்சுமி துணிகளை துவைத்து உலர வைத்து அடுக்கலையில் வேலைகளை முடித்து குளித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த அத்தப்பனை எழுப்பினாள். அத்தப்பன் எழுந்து முகம் கழுவி லட்சுமியை கூட்டிக் கொண்டு பஸ் ஸ்டாண்ட் புறப்பட்டான். கண்ணாபுரம் செல்லும் பஸ் நிரம்பி வழிய சீட் கிடைத்த நிம்மதியில் லட்சுமி உட்கார பஸ் ஸ்டாண்ட் மக்களை வெறுப்பேற்றிக் கொண்டு அந்த பஸ் மெல்ல மெல்ல ஊர்ந்தது. அதுவரை அமைதியாக இருந்த அத்தப்பன் ஆட்டோ பிடித்து கொண்டு ஜமுனா நகை கடைக்குள் நுழைந்தான். குபேரனை சொந்தம் கொண்டாடிய நகைக்கடைக்காரர் அத்தப்பனை பார்த்ததும் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் கடையின் ரூல்ஸ் பெட்டியை திறந்து 4வது லாக்கில் இருந்த பெட்டி எடுத்து கொண்டு வந்தார். எல்லாம் சரியா இருக்கு, 20,000 மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. நீங்கள் சொன்ன டிசைன்ஸ் சிலது மும்பைக்காரங்களை வர வச்சு செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. நான் செக் பண்ணிவிட்டு பசங்க கிட்ட கொடுத்து விட்றேன். நல்லதுங்க. அத்தப்பன் வெளியே வந்து நகையிருந்த மஞ்சப்பையில் 2 கிலோ அரிசி வாங்கி அதில் அடைத்தான். மீண்டும் ஊருக்கு போக பஸ் ஏறிய போது உதயா கால் செய்தான். அத்தியாயம் 9. பரிசு. உள்ள வரலாமா சித்தி? யாரு? அடடே, சுப்ரியா கண்ணு, வாடா வாடா வாடா, என்ன ஆச்சரியம். நல்லா இருக்கீங்களா சித்தி? கண்ணில் 2 சொட்டு கண்ணீருடன் ஜெயந்தி நல்லா இருக்கம்மா என்றாள். பின்னாடியே அவளின் 2 குழந்தைகள் புடவையை பிடித்து கொண்டு சுப்ரியாவையே பார்த்தார்கள். உள்ள போலாமாம்மா? ஜெயந்தி பாயை விரித்து போட சுப்ரியா 2 ஆண்டுகளுக்கும் பையில் இருந்த பழங்கள் சாக்லேட்டுகளை கொடுக்க அதை இருவரும் வாங்கி கொண்டு உள்ளே ஓடி, பச்சை கலர் சாக்லேட் எனக்கு இல்லை, நீ ப்ளூ எடுத்துக்கோ, எனக்கு பச்சை கலர் தான் வேணும். மோதல்கள் வெடித்தன. அதை ரசித்து கொண்டிருந்த சுப்ரியாவின் மௌனத்தை கலைத்தாள் ஜெயந்தி. என்னம்மா ஆளே மாறிட்ட, முடியெல்லாம் வெட்டி பார்க்கவே வடநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கியே. சும்மா சித்தி, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலான்னு. அம்மா, சித்தப்பா எங்க? வேலைக்கு தாம்மா போயிருக்காரு, நைட்டுக்கு தான் வருவாரு. ஃபோன் பண்ணி வர சொல்லவா? இல்லை சித்தி, வேண்டாம் வேண்டாம். இருமா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை சித்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே இருங்க. சுப்ரியா பேக்கில் வைத்திருந்த 4 கட்டு ரூபாய் நோட்டுகளை ஜெயந்தியின் கைகளில் திணித்தாள். சுப்ரியா, என்னம்மா இது? ஜெயந்தி அதிர்ச்சி நீங்காமல் கேட்டாள். சித்தி, நீங்க கடன்ல இருக்குன்னு தெரியும், அம்மா சொன்னாங்க, அதான் என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மா, அதெல்லாம் வேணாம். நீயே சின்ன பொண்ணு, இப்போதான் வேலைக்கு போயிட்டு இருக்க, வர்ற காசை பத்திரப்படுத்துவேம்மா. கல்யாண வயசுல இருக்க, இவ்வளோ பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்க? சித்தி, இது என் கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணம் தான். எனக்கு கல்யாணம் ஆக இன்னும் 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் நிறைய சம்பாதிச்சுப்பேன், நீங்க வச்சுக்கோங்க. இல்லம்மா, வேண்டாம். சித்தப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காரு, உடனே இல்லைனாலும் சில வருஷங்கள்ல தீர்த்துடுவோம். சொன்னா கேளுங்க சித்தி, கூலி வேலை செஞ்சு வட்டியை கூட கட்ட முடியாது, இதை வச்சுக்கோங்க. மா, வேண்டாம், இதெல்லாம் சரியா வராது. சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோவப்படுவாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு சித்தி, நான் அவர்கிட்ட பேசுறேன், வாங்கிக்கோங்க என்று ஜெயந்தியின் கைகளில் வழிந்து அந்த பணத்தை வைத்தாள். சித்தி, அதோட என்கிட்ட 2 லேப்டாப்ஸ் இருக்கு, அதை மாமா பசங்க கிட்ட கொடுத்துறீங்களா? எதுக்குமா வேலை செய்கிற லேப்டாப்பை கொடுக்க சொல்ற? இல்லை சித்தி, எனக்கு கம்பெனியில் 2 லேப்டாப் கொடுத்துருக்காங்க, அதான். என்னவோம்மா, நீ பண்றதெல்லாம் புதுசு புதுசா இருக்கு என்று ஜெயந்தி சொல்லவும் சுப்ரியாவிற்கு வாந்தி வருவது போல் தோன்ற எழுந்து பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் பக்கெட்டில் தண்ணீரை எடுக்கவும் திட்டு திட்டாய் ரத்தம் வாயில் கொப்பளித்தது. அத்தியாயம் 10. மாயம். அத்தப்பா, எங்க இருக்க? பஸ்ல இருக்க மதியா, ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு அசைன்மெண்ட்டு, இப்போ சொல்லாமா இல்லை அப்புறம் கால் பண்ணுவா? இப்போவே சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணை தூக்கணும். யாரு? அம்ருதா, காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு. என்னப்பா விஷயம்? அதெல்லாம் என்கிட்ட கூட சொல்லலை, தூக்கிட்டா போதும், மற்ற விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க. சரி, டீட்டெயில்ஸை வாசுக்கு அனுப்பி வை, பழைய டெக்னிக் இப்போ தேவையில்லை. சரி, இந்த அசைன்மெண்ட்டில் பெரிய ரிஸ்க் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது படி செய், போதும். சொல்லுவதியா? நல்லா கேட்டுக்கோ. சைஃபுதீன் காலேஜ் பஸ் காலையில் 7 மணிக்கு ஷெட்ல இருந்து ஓட ஆரம்பிக்கும். மொத்த தூரம் 50 கிலோமீட்டர். இதில் 25 கிலோமீட்டர் அப்புறம்தான் அம்ருதா அவள் வீட்டுக்கிட்ட பஸ்ல ஏறுவா.
அவள் ஏறும்போதே பஸ் பாதி ஃபுல்லாகி இருக்கும். டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் முன்னாடி சீட்டில் தான் இருப்பாங்க. சரியா 9 மணிக்கு பஸ் ஒரு ஹோட்டல் கிட்ட நிற்கும். சில பேர் எழுந்து ரெஸ்ட் ரூம் போவாங்க. அதில் அம்ருதாவும் ஒருத்தி. ஹோட்டலில் இருக்க இடம் பக்கா பிரைவேட்டான ஏரியா. ரெஸ்ட் ரூமில் 2 லேடிஸ் ஆளை போடு. அம்ருதாவை அங்கேயே மடிக்கிட்டா வேலை ரொம்ப ஈஸி. அப்புறம் பொண்ணுங்க எல்லாரும் பஸ்ஸில் ஏற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவங்க உள்ளே போய் அம்ருதாவை காணோன்னு தேட நினைக்கிறதுக்குள்ள தூக்கிடுங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே உதயா, அமௌண்ட்டை பேசிட்டியா? பேசிட்டேன்ப்பா. நீ வாங்குறத விட அதிகமாகவே தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னைக்கு தூக்கணும்? நாளைக்கு ஒரு முறை வாட்ச் பண்ணுங்க. ஓகேன்னா நாளைக்கு மறுநாள் முடிச்சிடலாம். சரி, நான் பசங்க கிட்ட பேசுகிறேன். அத்தப்பன் போனை இணைத்து விட்டு வாசுவை தொடர்பு கண்டான். 2 நாட்கள் கழித்து பறந்துபட்ட நெடுஞ்சாலையில் வாகனங்கள் சீறிப்பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டு விரைய, காலை வெயிலின் சூடு லேசாக சாலையில் தடம் பதித்து பரவ, PM சைஃபுதீன் காலேஜ் பஸ் மஞ்சள் பறவையாக மாறி இளவரசிகளை சுமந்து கொண்டு நீள, பஸ்ஸில் கிண்டலும் கேலியும் கும்மாளமும் மாறி மாறி பரவ, அதில் சில அரசியல் தலைவர்கள் பாழ்பட்டு போனார்கள். சில விளையாட்டு வீரர்கள் மனதை கொள்ளையடித்திருந்தார்கள். ஒரு பெண் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெஸ்ஸி அடித்த 3 கோல்களை வெற்றுக்காலால் உதைத்து காட்டினாள். பேருந்து நின்றது. பெரும்பாலானவர்கள் பஸ்ஸை விட்டு இறங்க, சிலர் பிடிவாதமாக பஸ்ஸில் இருந்து கொண்டார்கள் அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சமாதியாகி விட்டார்கள். இறங்கி போனவர்கள் 7-8 நிமிடங்களில் திரும்பி வர, டிரைவர் எங்கே போனார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஹோட்டலின் 2வது மாடியில், தம்பி இன்னொரு கட்டிங் போடுப்பா. நான் வேணாண்ணா, போதும், லேட் ஆயிடுச்சு, பஸ் எடுக்கணும். சரிப்பா, அந்த சைட் டிஷ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடு. அண்ணா இவ்வளோவுமா? ஆமாம் தம்பி, அது இல்லாமல் 8 PM பாட்டில்ஸாக இருக்கு. 4 வண்டியில் ஏற்ற சொல்லியிருக்கேன், வச்சுக்கோ. அண்ணா இப்போ வேணாண்ணா, ஹோட்டலே இருக்கட்டும்ண்ணா. இன்னும் 1/2 hour தான் ஒர்க்கு. நான் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். காலேஜ் உள்ள அலோவ் பண்ண மாட்டானுங்கண்ணா, தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். ஓகே தம்பி, நாங்கள் கிளம்பணும். நான் சொல்லிட்டு போகிறேன், கீழே ஹோட்டல்காரங்கிட்ட வாங்கிக்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. தம்பி ஒரு நிமிஷம், அம்ருதா மேடம் வரலையா? இல்லைண்ணா, அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருவாங்க. ஏன் தம்பி? அவங்க கெஸ்ட் லெக்சர்ண்ணா. 3 நாள் மட்டும்தான் இந்த காலேஜுக்கு வருவாங்க. மற்ற 2 நாள் ஆர்ட்ஸ் காலேஜ் போயிடுவாங்கண்ணா. ஓகே ஓகே தம்பி, மேமை கேட்டதா சொல்லு. தம்பியை கொஞ்சம் கவனி. சில 500 ரூபாய் தாள்கள் அவன் பாக்கெட்டில் திணிக்கப்பட, யாருண்ணா நீங்கள்? எதுக்குண்ணா எனக்கு இவ்வளோ செய்கிறீங்க? தம்பி, இந்த ஹோட்டல் ஓனரோட தம்பினா. நீ எங்கள் பசங்களுக்கு வேண்டியதெல்லாம் சரியாமே. இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எந்த வண்டி ஓட்டினாலும் இங்கே நிறுத்துறியாமே. அதுக்காக தான்ப்பா, வச்சுக்கோ. எது வேணும்னாலும் கேளு. ரொம்ப நன்றிண்ணா. சரி தம்பி, லேட் ஆகுது, நீ கிளம்பு. டிரைவர் மீண்டும் ஒரு கட்டிங்கை சொற்ப நொடிகளில் குடித்துவிட்டு, நன்றிண்ணா நன்றிண்ணா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அத்தியாயம் 11. முடிவு. வர்ணச்சித்தி என்று சொல்லிவிட்டு காரில் திணித்து கொண்ட சுப்ரியா எங்கே போவதென்று தெரியாமல் திணறினாள். நீல நிற கார் நகரத்தை தாண்டி தூரமாக போக, உடலில் சொரத்தை இல்லாமல் ஸ்டீரிங்கை பிடித்து சாலை போன போக்கில் போனாள். அங்கங்கே சில இடங்களில் காரை நிறுத்தி சற்றும் முற்றும் பார்த்து மீண்டும் ஏறிக்கொண்டு சிறிது தூரம் ஓட்டி மீண்டும் இறங்கி ஏறி இதையே செய்து கொண்டிருந்தாள். எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் கார் ஓட்டினாள் என்பது தெரியவில்லை. வானில் நீல நிற அழுக்குகள் கழிந்து பொன்னிற சோடுகள் பூசிக்கொண்டது. அவள் சென்ற இடம் பசுமையாக தெரிய தூரத்தில் ஏதோ சிறிய அணைக்கட்டு. காரை நிறுத்தி முகம் கழுவி அணைக்கட்டை நோக்கி நடக்க, புல்தரை காலுக்கு மெத்தென்று தெரிய செருப்பை கழட்டி விட்டு நடக்க ஆரம்பித்தாள். மரங்கள் உதிர்த்த ஒரு சில சொட்டு நீர் உடலில் பட, நதியில் இருந்து அடித்த குளிர்காற்று அவளை குளிர்வித்தது. 30 அடி அணைக்கு கீழே நதி பொங்கிய நுரைகள் இல்லாமல் தெளிவாய் ஓட, அதன் அந்தக்கரை நீளம் 100 அடிக்கு மேல் இருக்கலாம். அணையின் இருபுறங்களிலும் தடுப்புக்கான இரும்பு கம்பிகள் பலமாய் தெரிந்தன. சுப்ரியா அதில் ஒரு கம்பியை வலது கையால் பிடித்து உட்கார்ந்து கொண்டாள். பொழுதும் மெல்ல இருளை நோக்கி அடியெடுத்து வைக்க சுப்ரியாவின் மனது இருளத் தொடங்கியது. இந்த ஹாஸ்பிட்டல், மாத்திரை, ஊசி, ஒலி இதெல்லாம் அனுபவிக்காம இதுல விழுந்துட்டா என்ன? சில நொடிதான் கஷ்டம். இந்த நோய் பிடிச்ச உடம்பு இந்த தண்ணிலேயே போகட்டும். ஒரு முடிவு எடுத்தவளாய் இருளுக்காக காத்திருந்தாள். மாலை பொழுதில் அணையின் கீழே எட்டி பார்த்தால் பயமாக இருந்தது. இரவு 7 மணி.
எழுந்து அணியின் நுனிக்குச் சென்றாள். யாருங்க அது? டார்ச் லைட் வெளிச்சம் முகத்தில் பரவ இடது கையால் கண்களை மூட முயன்றாள். ஓர் இளைஞன் நின்றிருந்தான். டார்ச் ஆஃப் பண்ணுங்க, கண்ணு கூசுது. டார்ச் ஆஃப் ஆக, யாருங்க நீங்க? இங்க என்ன பண்றீங்க? சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, கிளம்புங்க. பொழுது போச்சு, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. குடிகார பசங்க பாட்டில் எடுத்துட்டு வந்துருவானுங்க. நீங்க யாரு? நான் டேம் வாட்ச்மேன். சரிங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். என்ன பைத்தியமா நீங்க? கிளம்புங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. சுப்ரியா முகம் மாறி சில சொட்டு கண்ணீரை கீழே சிந்தினாள். ஐயோ, என்னாச்சுங்க? ஏங்க அழுறீங்க? ஏங்க சொல்லுங்க, என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி வந்துச்சு. ஏங்க பொய் சொல்லாதீங்க. இல்லைங்க, கண்ணில் தூசி தான் வந்துச்சு. ஏங்க நீங்கள் சும்மா சொல்லாதீங்க. ஏங்க நிச்சயமாகவே கண்ணில் தூசி தாங்க வந்துச்சு. அப்படின்னா இந்த கூலிங் கிளாஸை போட்டுக்கோங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க, சும்மா போட்டுக்கோங்க. சுப்ரியா அணிந்து கொண்டாள். சுழற்றி அடித்த காற்றில் கண்ணுக்கு பாதுகாப்பாய் தான் இருந்தது. சரி, கிளம்புங்க. பேசின பாவத்துக்கு 1000 ரூபாய் சுவாகா. புலம்பிக் கொண்டே, போயிட்டு வரீங்களா? சுப்ரியா தயக்கப்பட்டு நிற்க, என்னங்க, என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன்றீங்க? ஐயோ, கேட்டா ஆள்றீங்களே. சொல்லுங்க, என்னாச்சுங்க? இந்தாங்க, இந்த கண்ணாடியை நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ, என்ன ஆச்சுங்க? இல்லை, நான் எப்படியும் சாக தான் போறேன். எதுக்கு இந்த கண்ணாடியை வேஸ்ட் பண்ணணும்? என்னது, சாக போறீங்களா? என்னங்க நீங்க, இவ்வளோ அழகா இருக்கீங்க. அந்த பக்கம் கார் வேற நிக்குது. என்ன மாதிரி பசங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்ல. ஹலோ, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. அப்போ போய் சாவுங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற என்னங்க பேச சொல்றீங்க? எல்லாம் வச்சிருக்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கே சாகணும்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? நல்லா இருக்கேன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? உடம்பு பூரா அடி வாங்கிருச்சுங்க. டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்புன்னு சொல்லிட்டாருங்க. அப்படி என்னங்க உடம்புக்கு? எய்ட்ஸா? உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏங்க பொறுங்க, நான் என்ன கேட்டுட்டேன்? எய்ட்ஸானு தானே கேட்டேன். அது எப்படிங்க நீங்க என்ன பார்த்து கேட்கலாம்? ஏங்க, எய்ட்ஸ்னா அப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகணுமா? உடனே ஏன் நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க? எவ்வளோ டிசீஸ் இருக்கு, ஏன் அதை மட்டும் கேட்குறீங்க? என்னங்க, எவ்வளோ டிசீஸ் இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப நாள் வாழ்றாங்கங்க. டிப்ரெஷனில் சாகுற அளவுக்கு அந்த மாதிரி என்ன வியாதி இருக்கும்? அதனால தான் அப்படி கேட்டேன். ஆனால் இந்த சொசைட்டி ப்ரெஷர்னால எய்ட்ஸ் பேஷண்ட் தானே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை அப்படியா இருக்குமோன்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் எய்ட்ஸ் பேஷண்ட் கூட கான்ஃபிடென்ட்டாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் ஏங்க சாகணும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு ஆர்கன் ஃபெயிலியருங்க. அதுவும் வேற இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கான். வேற ஒன்றும் பண்ண முடியாதா? விடுங்க, எனக்கு 2026 ரகசியே இல்லைங்க. வந்ததுலேருந்தே 9 இருக்கு. சரி, சாவுங்க. எனக்கும் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சும்மா சும்மா சாவுன்னு சொல்லாதீங்க. ஏங்க, அதுக்கு தானுங்க வந்திருக்கீங்க. நான் சொல்ற இடத்துல விழுங்க, ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க, கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த இளைஞனுக்கு ஃபோன் வந்தது. கோபால், டார்கெட் லாக்கெட், ப்ரொசீட். அந்த இளைஞன் சுப்ரியாவை கன்னத்தில் ஓங்கி அடிக்க அவள் மயங்கினாள். அவளை தூக்கி கொண்டு அந்த நீல நிற காருக்கு சென்றான். அத்தியாயம் 12. புரியாத புதிர். அத்தப்பன் வீட்டின் நடுக்கூடத்தில் உட்கார்ந்து ஆவேசமாக காணப்பட்டான். வாசுவுக்கு போன் போட்டு உதயனை நேரில் சந்தித்து வர சொன்னான். கடைசியாக அவன் கொடுத்த 2 அசைன்மெண்ட்டும் தோல்வியில் முடிய, இரண்டுமே தவறான தகவல்கள். வாசு கதவை தட்ட எழுந்து போய் அவனை கொல்லைப்புறமாக கூட்டிச் சென்றான். வாசு, என்ன ஆச்சு? அண்ணா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா. உதயா நம்ம கிட்ட விளையாடிட்டான். என்ன வாசு சொல்ற? அண்ணா, உதயனை கான்டாக்ட் பண்ணா அவன் ஃபோனே எடுக்கலண்ணா. நம்ம பசங்களை விட்டு அவன் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் தேடினப்போ நம்ம சரஸ்வதி வித்யாலயில் கடத்தினோம்ல, எஸ்ஐ ராம்குமாரோட பையன், அவன் உதயா கிட்ட தான் இருக்கானாண்ணா. அவன் ஆளை ஒருத்தனை கடத்தி தோலை உரிச்சப்போ அந்த பையன் அவன்கிட்ட வேலை பார்க்குற காடாமணி பையன்னு தெரிஞ்சது.
நான் அப்புறம் அங்க இருந்தது எஸ்ஐயே கிடையாதுண்ணா. உதயா செட் பண்ணல ஆளுண்ணா. வாசு, நீ என்ன சொல்ற? உதயம் கிட்ட நம்ம எவ்வளோ நாளா டீலிங் வச்சிருக்கோம். இப்படி பண்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? நான் அவனோட டார்கெட்டே நம்ம இடத்த தெரிஞ்சுக்கிறது தான்ண்ணா. அந்த சின்ன பையன்கிட்ட ஏதோ ட்ராக்கர் மாதிரி இருந்திருக்கு. அது மூலமா நம்ம எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்னா. வாசு, அந்த பையனை கூட்டிட்டு நம்ம 4-5 இடம் போயிருப்போம்ல. ஆமாண்ணா. இப்போ எல்லா இடமே ரிஸ்க் தான்ண்ணா. நான் நம்ம சீக்கிரம் போயிட்டு காட்டுல இருக்க பொருளையாவது தூக்கிடலாண்ணா. உதயம் இறங்குனா ஒண்ணுமே கிடைக்காதுண்ணா. வாசு, அப்போ அம்ருதாவை ஏன்டா கடத்த சொல்லி ஏமாத்தனா? நான் அது என்னன்னு தெரிலண்ணா. ஏதாவது தடிங்க கிட்ட நம்மள மாட்டியோட ட்ரை பண்ணி இருக்கலாம். எப்படியோ நம்ம தப்பிச்சுட்டு வந்துட்டோம். இருக்கிறத சேவ் பண்ணிக்கலாம்ண்ணா. சரி வாசு, நீ ஷெட்டுக்கு போயிட்டு கன் எடுத்துட்டு வா. உதயா மட்டும் ஏமாத்தனான்னு தெரிஞ்சதே அவனை போட்டுட்டு தான்டா மறு வேலை. முதல்ல நீ நம்ம பசங்களை கூட்டிட்டு போ, நான் பின்னாடியே வரேன். அத்தப்பனும் அவன் ஆட்களும் அங்கே போக இருட்டி இருந்தது. காட்டை தாண்டி நடுப்பகுதியில் ஒரு நீல நிற கார் நின்று இருந்தது. நோ, கார்ல ஏதோ பொண்ணு இருக்குண்ணா. டேய், 2 பேர் இறங்கி போய் என்னன்னு பாருங்கடா. நோ, பொண்ணுண்ணா, மயக்கத்துல இருக்கு. இங்க எப்படிடா இந்த பொண்ணு வந்தா? தெரிலண்ணா, கூட யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. கார்ல ஏதாவது தேர்தான்னு பாடுறா. நோ, பொண்ணே தேருண்ணா, தூக்கிடலாம். 1 கோடி டிமாண்ட் வச்சாலும் கண்டிப்பா கிடைக்கும்ண்ணா. டேய் ராஜு, கட்ட, இங்கே இருங்கடா. பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். மீதி இருந்த 2 பேர் முன்னால் போக, வாசுவும் அத்தப்பனும் பின்னாடியே துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தார்கள். அத்தப்பன் லாக்கர் கதவை திறக்கப் போனான். அது உடைந்து அதிலிருந்த பொருட்கள் எதுவும் இல்லை. அடுத்து பழைய பம்ப்செட் மோட்டாரை திறந்தான். அதிலும் ஒன்றுமில்லை. வெளியே வந்து பம்ப்செட்டை தாண்டி ஒரு கம்பி வேலி வர அதை தாவி குதித்து நடைக்கல் போன்ற ஒரு அமைப்பை திறந்தான். அதனுள் இருந்த இன்னொரு பெரிய லாக்கரின் சாவி காணவில்லை. அத்தப்பனுக்கு ஆத்திரமாக வந்தது. பல வருடம் கஷ்டப்பட்டு கொள்ளையடித்த பொருட்கள் ஒன்று கூட இல்லை. வேறு எதுவும் செய்ய முடியாமல் அவன் குளிக்கும் கிணற்றடிக்கு வந்து நேரடியாக அதில் குதிக்காமல் நாலாபுரமும் பார்த்துவிட்டு சத்தம் வராமல் படிகளில் இறங்கி நீரோடு நீராக கரைந்தான். கிணற்றின் ஆழத்தில் அந்த 2 பொட்டலங்கள் இருந்தது. அதை மடியில் அப்படியே கட்டிக்கொண்டு மேலே வர பார்த்த சமயத்தில் ஏதோ துப்பாக்கி சத்தம். மெல்லமாக எட்டி பார்த்தான். அங்கிருந்து 2வது கழனியில் வரப்போரமாக இருந்த புளிய மரத்தடியில் வாசு குண்டடிப்பட்டு உடனடியாக சரிந்தான். பின்புறம் யாரோ ஒரு இளைஞன். வந்த வேலையை முடித்த எஸ்பி கோவர்தன் 10 பேரை சுட்ட துப்பாக்கியை முத்தமிட்டபடியே அங்கிருந்து கிளம்பினார். அதற்கு முன்னதாக இன்ஸ்பெக்டர் பாவன் டிவுக்கு இன்ஃபார்ம் செய்து விட்டார். பல நாள் பொறி வைத்து உதயாவை சுட்டாகிவிட்டது. அத்தப்பன் செத்தானா இல்லையா என்பது அந்த இருட்டில் அறிய முடியாமல் இருந்தது. காரில் இருந்த சுப்ரியா நினைவுக்கு வர பதட்டமாக காரின் அருகே நடந்தார். அத்தப்பன் விட்டு போன ராஜுவும் கட்டையும் சில நிமிடங்கள் சும்மா இருந்து சுப்ரியாவின் கன்னங்களில் கை வைக்க, அதுவரை மயக்கமாக இருப்பது போல் நடித்த சுப்ரியா பின்னால் மறைந்திருந்த கத்தியை ஒருவனின் முகத்தில் ஓங்கினாள். இன்னொருவன் கத்தியிருந்த வலது கையை பிடிக்க அதனை இடது கை விரல்களால் வாங்கி அவனுடைய கண்ணை குறிப்பார்த்தாள். எஸ்பி கோவர்தன் சில நொடியில் அதை கவனித்து விட 2 பேரும் மேலும் கீழும் சரிந்து விழ காரிலிருந்து இறங்கி அவரை நோக்கி கத்தியை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள். எஸ்பி கோவர்தன் துப்பாக்கியை நீட்டினார். ஏங்க, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. என்னை எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன இடம்டா? என்ன பண்ண போற? ஏங்க, நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நான் காரை ஒரு இடத்துல மறைவாதானே நிறுத்திட்டு வந்தேன். டேய், முதல்ல என்னை எதுக்கு நீ கடத்திட்டு வந்த சொல்றா. ஏங்க, உங்களை கடத்திட்டுலாம் வரலங்க, காப்பாத்திட்டு தான் வந்திருக்கேன். காப்பாத்திட்டு வந்தியா? அப்போ இவனுங்கெல்லாம் யாரு? உன் மேல ஏன் இவ்வளோ ரத்தக்கரை? ஏங்க, போலீஸுங்க, நான் அக்யூஸ்ட பிடிக்க வந்தேன். வர்றப்போதான் உங்களை பார்க்க வேண்டியதா போயிருச்சு. அப்போ வாட்ச்மேனு சொன்னேன். ஏங்க, இது கடத்தல் சம்பந்தமான இடங்க. கொஞ்சம் பக்கமாக தான் அந்த டேம் இருக்கு. அதில் மஸ்டியில் வந்தங்க. அது இருக்கட்டும், என்ன ஏன் கடத்திட்டு வந்த? ஏங்க, நீங்கள் சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வேற என்ன பண்ணுறது? எனக்கு வேற அப்போ டார்கெட் ஃபிக்ஸ்ன்னு மெசேஜ் வந்தது. உங்களுக்கு புரிய வச்சு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இவனுங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. அதான் 2 தட்டு தட்டு வண்டியில் ஏற்றிட்டேன். அதுக்குன்னு உடம்பு சரியில்லாத பொண்ணை இப்படிதான் அடிப்பீங்களா? என்னை சொல்லிக்கொண்டே கத்தியை கீழே போட்டு காரில் ஏற
எஸ்பி கோவர்தனும் அருகே வந்து சுப்ரியா கத்தியால் குத்திய இருவரையும் பார்த்தார். இவனுங்களை குத்துனதுக்கு பிஎன்எஸ் படி உங்களுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் தெரியுமா? அப்படின்னா இன்னொரு 7 வருஷம் சேர்த்துக்கோங்க. இந்த கத்தியால ஒரு ப்ரொஃபஸர் கையை வெட்டிட்டேன். ஆனா அது போலீஸ்லலாம் சொல்லாது. இதுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுங்க. அது என்னங்க, யார் கையை வெட்டினீங்க? உள்ள உக்காருங்க, சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லிவிட்டு எஸ்பி டிக்கியை திறந்து ஒரு பெட்டியை எடுத்து காரின் முன்பகுதியில் வைத்தார். என்னங்க இது? உள்ளே உட்கார்ந்து கொண்டே, எல்லாமே பணம் நகைங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, பெட்டி புல்லா பணமும் நகையும் தான். நான் இன்னைக்கு சுட்டவனுங்க எல்லாருமே பெரிய கொள்ளைக்காரனுங்க. பல வருஷமா அவனுங்க தூக்கி வச்சிருந்த ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். எங்க இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும்? பணம் மட்டுமே 10-15 கோடி இருக்குங்க. நகைங்க 30 கோடிக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்டே இவ்வளோ இருக்குன்னு நினைக்கலங்க. எங்க இதுல 10 கோடி நான் எடுத்துக்கிட்டுமா? என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. அதுவும் இல்லாம நீங்க சாதாரண போறீங்க, உங்களுக்கு ஏன் அவ்வளோ காசு? இல்லைங்க, ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகிடுன்னு டாக்டர் சொன்னாரு. போக வேண்டியது தானே? ஏங்க 10 கோடிக்கு நான் எங்கெங்க போறது? என்கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸே 15 லட்சம் தான். வீட்டில் சொல்லலான்னு பார்த்தா அதுவே வாடகை வீடு. நான் என்ன பண்றது? அதான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு தாங்க, சாவுங்க. என்னங்க? சுப்ரியா கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சரி, என்னை லவ் பண்றேன்னு சொல்லுங்க, தரேன். அது முடியாதுங்க, நான் அவரை தான் லவ் பண்ணுவேன். எவருங்க? சிவா. சுபா. சுபாவா? சுபா இல்லைங்க, சொப்பா. சரிங்க. ஆல்ரைட். பை த பை சுப்ரியா, இது கவர்மெண்ட்டோட பணம். இதை நான் உங்களுக்கு புரோட்டோகால் படி தரக்கூடாது. இருந்தாலும் உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. நான் ஒரு டீல் பேசுகிறேன், அது உங்களுக்கு ஓகேன்னா பாருங்க. நான் இந்த பணத்தை உங்களுக்கு தர்றேன். பட் நீங்கள் ஒரு 20 குழந்தையாவது படிக்க வச்சு இந்த சொசைட்டிக்கு தரணும். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்கிறேங்க. இதில் என்னங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, கண்டிப்பாக செய்கிறேங்க. இதெல்லாம் கூட சொல்லுவீங்க, ஆனால் லவ் தான் பண்ண மாட்டீங்கல்ல? இருவரும் சிரிக்க இரவை கழித்து கொண்டு கார் வெளியேற அந்த சத்தம் கிணற்றில் இருந்த அத்தப்பனுக்கு மெதுவாக கேட்க அவன் வெளியே வந்து காட்டிலிருந்து நடந்தான். முழுதாய் 1 மணி நேரத்தில் வீட்டை அடைய கிழவி காந்தம்மா தலையில் கை வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள். என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? அத்தப்பா, உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ண, எடுக்கவே இல்லை. சொந்தக்காரங்க வீட்டில் கேட்டா அவங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்கடா. அதான் ஒரே பதட்டமா இருக்கு. நீ வேற இரு, இங்க கூடியே முழுகி போச்சு. என்னாச்சு அத்தப்பா? ஏம்மா, அது என்ன லெட்ரு? தெரியலடா, சமையல் கட்டு பக்கமா இருந்துச்சு. இந்தா கூடாத. கணவர் அத்தப்பனுக்கு, என்னால இந்த பிச்சைக்கார வாழ்க்கையெல்லாம் வாழ முடியலங்க. வசதி இல்லாட்டி கூட பரவாயில்ல, மானம் மறைக்க துணியும் வயிற்றுக்கு சோறாவது வேணாமா? அதை கூட எங்க வீட்டில இருந்து தான் நான் எடுத்துட்டு வரேன். போதா குறைக்கு கண்டவெல்லாம் வீட்டு மேல வந்து கத்திட்டு போறான். என்னால இப்படிலாம் வாழ முடியாதுங்க. நான் வேலைப்போ கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் என்ன நல்லா வச்சு பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீங்களும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அம்ருதான்னு ஒரு பொண்ணு மூலமா இவர் உங்களுக்கு ஏதோ காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு, வாங்கிக்கோங்க. என்ன இதோட மறந்துடுங்க. அத்தப்பன் இடுப்பில் இருந்த 50 பவுன் நகைகளும் கீழே விழுந்தன. ஹாய். இந்த கதை அப்பா அப்படின்னு இருந்துச்சா, இல்லை அப்பாடா அப்படின்னு இருந்துச்சா? கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் நிறைய டியூரேஷன் அதிகமாக, அதாவது பெரிய கதைகள் போட சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இவ்வளோ நீளமான கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, தொடர்ந்து போடலாம். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கைலாம் எப்படி போகுது? நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட வந்துட்டாங்க. 500 மெம்பர்ஸ் வந்துட்டா நான் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண முடியும். அதாவது கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகும். அதுக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
கூடிய விரைவில் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கதைகள் வேணும், எப்படி வேணும்னு சொல்லிட்டு அது மூலமாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. டச்லேயே இருங்க. பை பாய். See you.